என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என் கண்கள் தேடிடும் காதல் நீதான், என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதான். கண்களை மூடிவிட்டு ஒளிந்தவளும் நீதான். ஒளிந்தவளை அருகில் வந்து அணைத்ததும் நீதான். டேய் உனக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி வந்து படுத்துட்டு இருக்க? பூபதி கேளு பூபதி, இவன் இப்படி படுத்திருக்கான். என்னாச்சு பூபதி உனக்கு? ஏய் எனக்கே தெரியாது, எங்கேயோ வெளியில போயிட்டு வந்தான். கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான் பூபதி. கேளு பூபதி என்னாச்சுன்னு. டே கவின், என்னடா ஆச்சு கவின்? அவன் தூங்கல, முழிச்சேதான் இருக்கான். நம்ம பேசுறது காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறான். இவன் இப்படி எல்லாம் இருக்க மாட்டான் பூபதி. என் தம்பிக்கு ஏதோ ஆச்சுன்னு நினைக்கிறேன் பூபதி. கேளு பூபதி. இரு நீ பதட்டப்படாத, ஒண்ணுமே இல்ல. வெளியில போயிட்டு வந்தால, அதனால கொஞ்சம் டயர்டா இருக்கும். இல்ல பூபதி, இவன் ஏதோ மறைக்கிறான் நம்ம கிட்ட இருந்து. உன் தம்பி என்ன மறைக்க போறான் நம்ம கிட்ட? அப்புறம் ஏன் இப்படி படுத்து இருக்கான்? இவனை எந்திரிக்க சொல்லு, என்கிட்ட பேச சொல்லு பூபதி. பூபதி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பூபதி. இவனை யாராவது திட்டி இருப்பாங்களா? இல்ல அவனுக்கு அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சா பூபதி? நல்ல நாளையே அவனுக்கு அப்பா ஞாபகம் வராது, அது என்ன அம்மா அப்பா ஞாபகம் வந்துச்சான்னு கேக்குற? இல்ல பூபதி, அவங்க அப்பா ஏதாவது பேசி இருந்தா. இவன் அங்க போகணும்னு நினைக்கிறானோ பூபதி? போகணும்னு நினைச்சா போகட்டும் பூபதி, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அவன் போனா நீ இங்க இருந்துருவியா நிம்மதியா? பரவாயில்ல பூபதி, ஆனா என் தம்பி சந்தோஷமா இருப்பான்ல. அவன் இங்க இருக்கிறத விட அங்க சந்தோஷமா இருப்பான்ல பூபதி. ஆமா, அவன் உன்கிட்ட வந்து சொன்னா பாரு, அங்க போனா சந்தோஷமா இருப்பேன்னு. அப்படி அவன் எதுவுமே சொல்ல, நீயா எதுக்கு இவ்வளவு தூரம் யோசிக்கிற? இல்ல பூபதி, இவன் இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது பூபதி. அவனோட அப்பா வந்து ஏதாவது பேசி இவன் மனசை மாத்தி இருப்பாங்களோ பூபதி. எனக்கு என்னமோ நம்மள விட்டு போயிடணும்னு பயமா இருக்கு பூபதி. அவன் என்ன சின்ன குழந்தைய மனசு மாத்துறதுக்கு? அவனுக்கு அப்பானா அம்மா, நீ அவ்வளவுதான். மத்தபடி வேற யாருமே அவனுக்கு இல்ல, போதுமா? பூபதி இல்ல, அவன் ஆசைப்பட்டா நான் எதுவா இருந்தாலும் செய்வேன் பூபதி. அவன் அப்பா கூட போகணும்னு நினைச்சா போகட்டும், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல பூபதி, போகட்டும். சொல்லும் போதே நீ இவ்ளோ ஃபீல்ல சொல்றியா? அவனை விட்டுட்டு நீ இருந்துருவியா? என்ன பேசிட்டு இருக்க நீ? அது என்ன அவன் புரிஞ்சுக்க மாட்டான்னு நினைச்சிட்டு இருக்கியா? பூபதி இல்ல, நான் ஃபீல் பண்றேன், நீ அவன் கிட்ட சொல்லாத பூபதி. அவன் கிட்ட சொல்லிட்டேன்னா அப்புறம் அவனோட சந்தோஷம் போயிரும் பூபதி. அவன் போய் அந்த வீட்லயே பெரிய வீட்லயே சந்தோஷமா இருக்கட்டும். அவனுக்கு நம்மள தவிர வேற யாரும் இல்ல, நம்ம தான் அவனுக்கு முக்கியமே. எனக்கு என்னமோ அவங்க அப்பா வந்து பேசியிருப்பாரோன்னு தோணுது பூபதி. அதனாலதான் இவ்ளோ அமைதியா படுத்துட்டு இருக்கான். நான் இவ்ளோ தூரம் பேசியும் அவன் பேசல பூபதி. என் மேல கோவமா இருக்கானா? நான் விட்டுற மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கானா பூபதி? இவன் அப்படியெல்லாம் இல்லன்னு சொல்லு பூபதி. நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் பூபதி. அவனை போ சொல்லு, நான் விடாமலாம் இருக்க மாட்டேன் பூபதி. ஏன்னா எனக்கு என் தம்பி சந்தோஷம் தான் பூபதி எனக்கு முக்கியம். அவன் இப்படி கஷ்டமா இருக்கிறது என்னால பார்க்க முடியல பூபதி. அவன் போய் சந்தோஷமா இருக்கட்டும் பூபதி, எனக்கு அதுதான் பூபதி வேணும். அவனை நான் தடுக்க மாட்டேன், அவன் போறதா இருந்தா போகட்டும் பூபதி, நான் தடுக்க மாட்டேன் பூபதி. ஐயோ கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரு. நீயா ஓவரா பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அமைதியா இரு. அதெல்லாம் எதுவும் ஆகாது, அவன் நல்லாதான் இருக்கான். வெளியில போயிட்டு வந்தனால டயர்டா இருக்கும், படுத்துட்டு இருக்கான். படுத்துட்டு இருக்கான், ஓகே தான்டா. ஆனா நான் பேசுறது எதுவும் அவன் காதுல வாங்க மாட்டேங்கிறான்டா. நான் பேசுறது கொஞ்சம் கூட அவன் காதுல வாங்க மாட்டேங்கிறான். அது உனக்கு புரியுதா பூபதி? என்னைக்காவது இப்படி இருந்திருக்கானா? நான் பேசுறது தானே அவன் காதுல வாங்குவான். ஆனா இன்னைக்கு பாரு எவ்வளவு அமைதியா இருக்கான்னு. எனக்கு எப்போதுமே ஒரு மரியாதை கொடுப்பான் பூபதி. நான் பேசுனதுக்கு பதில் சொல்லுவான். அவன் கோவமா இருந்தாலுமே சொல்லுவான். ஆனா வருத்தமா இருந்தாதான்டா நான் எதை பேசினாலும் அவன் காதுல வாங்க மாட்டான். எனக்கு என்னமோ பயமா இருக்கு பூபதி, இவன் இப்படி இருக்கிறத பார்க்க. அவன் இப்படி இருக்க வேணான்னு சொல்லு பூபதி, சந்தோஷமா இருக்க சொல்லு பூபதி. ஏன் அவனுக்கு ஒண்ணும் இல்ல, இரு நான் பேசி பாக்குறேன் இரு. நீ பேசுறது அவன் காதுலயே வாங்கல பூபதி, அப்புறம் எப்படி அவன் பதில் சொல்லுவான்? இல்ல பூபதி, அவன் என் மேல கோவமா தான் இருக்கான்னு நினைக்கிற பூபதி. எனக்கு இன்னும் 2 நாள்ல பிறந்த நாள் வருது, அதை கூட அவன் யோசிக்கல பூபதி. அப்பவே உனக்கு தெரிய வேணாமா அவன் ஏதோ ஒரு விஷயத்துல என் மேல கோவமா இருக்கான்னு? ஐயோ நீயா ஓவரா கற்பனை பண்ணிக்காதடி, அவனுக்கு ஒண்ணுமே இல்ல. இல்ல பூபதி, நான் ஏதாவது தப்பு பண்ணனா அவனை எதுவுமே திட்டல பூபதி. அப்படி நான் திட்டி இருந்தேன்னா உனக்கு தெரியும்ல பூபதி. நான் திட்டல பூபதி அவனை. என் மேல ஏதாவது கோவமா இருந்தா பேசியே புரிய வைக்க சொல்லு பூபதி. இப்படி அமைதியா இருக்க வேணாம் பூபதி, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு பூபதி. சொல்லு பூபதி, சொல்லி புரிய வை பூபதி. எனக்கு சத்தியமா தெரியாது பூபதி, நான் எதுவுமே பண்ணல. பிரியா ஒன்னும் இல்ல, நீ அவனை பத்தி யோசிக்காத இரு. அவன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கனாலதான் அவனுக்கு ஒண்ணுனா நீ இவ்ளோ துடிக்கிற இரு. அவனுக்கு ஒண்ணுமே இல்ல இரு. அவன் அழுகிறான் பூபதி, கையில அவனோட கண்ணோட கண்ணீர் ஊத்துதுடா. என்னன்னு கேளு பூபதி, ப்ளீஸ்டா கேளுடா. இரு இரு இரு, நீ கொஞ்சம் ஃபீல் பண்ணாம இருடி. நீ ஃபீல் பண்றத பத்தியே அவன் அழுந்துருவான்னு நினைக்கிறேன். நீ ஃபீல் பண்ணாத, கொஞ்ச நேரம் அமைதியா இரு.
நீயும் ஓவரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. அப்புறம் அவன் பயந்துருவான். அப்புறம் அவன் இப்படி இருக்கனாலதான் நீ இப்படி பண்ணிட்டியோன்னு நினைச்சுப்பா. கொஞ்ச நேரம் இரு. அப்புறம் 2 பேரும் சோகமா தான் இருப்பீங்க. தம்பி கொண்டுனா அக்காவும், அக்காவும் கொண்டுனா தம்பியும் என்ன பரப்பறக்குறீங்க? அவனுக்கு ஒண்ணுமே இல்ல. இரு அவன் கிட்ட நான் பேசுறேன், அவனுக்கு புரியும். ஏதாவது பிரச்சனையா கேளு பூபதி. மேல கோவமா இருந்தாலும் சொல்லு பூபதி. கொஞ்ச நேரம் இரு, நான் ஏதாவது பிரச்சனையா நான் கேக்குறேன். அவன் என்னைக்கு உன் மேல கோவப்பட்டிருக்கான்? உன் மேல என்னைக்காவது கோவமா இருந்திருக்கானா? அவன் அப்படியெல்லாம் இருக்கவே மாட்டான். அக்கானா அவனுக்கு அவ்வளவு உயிர். உன் மேல கோவப்பட மாட்டான். நான் என்ன ஏதுன்னு பேசுறேன் இரு. டேய் கவின், கவின். ஆமா சொல்லுங்க மாமா. என்னடா உன் அக்கா அவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கா, நீ காதுலயே வாங்காம உட்காந்துட்டு இருக்க? ஐயோ சாரி மாமா, சாரிக்கா. நான் தான் சொன்னல, உன் மேல அவனுக்கு எந்த கோவமும் இல்ல. கவின் என்னடா ஆச்சு? அக்கா மேல ஏதாவது கோவமா? என் உன் மேல கோவமா இருக்க போற? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லக்கா. கவின் ஏதாவது பிரச்சனையாடா? இல்லக்கா. அப்புறம் என்ன இப்படி அழுந்துட்டு படுத்துட்டு இருக்க? நான் ஏன் அழுக போறேன்? அழுகலாம் இல்ல. கவின் என்கிட்ட பொய் சொல்லாத கவின். உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் கவின். என்கிட்ட பொய் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்காத மனசுல. அக்கா உண்மையிலுமே ஒண்ணுமே இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். காலேஜ்ல யாராவது திட்டினாங்களா? நீ இருக்கும்போது என்னை யாருக்கா திட்ட போறா? அப்புறம் ஏன் கவின் இப்படி இருக்க? தெரியலக்கா, ஏதோ ஒரு விஷயத்துல யாரையும் ஏமாத்திடணும்னு தோணுதுக்கா. நான் ரொம்ப ஏமாத்திட்டேன்க்கா அவங்கள. நீ யாரடா ஏமாத்த போற? ஏதோ என் லைஃப்ல முக்கியமானவங்கள நான் ஏமாத்திட்டு இருக்கணும்னு தோணுதுக்கா. 3 பேத்த நான் ரொம்ப ஏமாத்துறேன்க்கா. என்னோட சுயநலத்துக்காக அவங்களால ஏமாத்தணும்னு தோணுதுக்கா. என் கவின் அப்படியெல்லாம் இல்ல. என் கவின் அப்படியெல்லாம் யாரையும் ஏமாத்த மாட்டான். உன்னை யாராவது ஏமாத்துறாங்கன்னு அப்படி ஏதாவது சொன்னாங்களா? அப்படி ஏதாவது சொன்னா நீ சொல்லு, நான் அப்படியெல்லாம் இல்லன்னு. அக்கா அதெல்லாம் இல்லக்கா, நான் 3 பேத்த ரொம்ப ஏமாத்துறேன்க்கா. என்னோட சுயநலத்துக்காக அவங்களால ஏமாத்துறேன்க்கா. அது ரொம்ப பாவம் தானுக்கா. அவங்கள பாவம்க்கா. அவங்க 3 பேர் என்ன அவ்வளவு நம்புறாங்க, ஆனா நான் அவங்கள ஏமாத்துறேன்க்கா. நீ யாரையும் எப்பயும் ஏமாத்த மாட்டே. என்னடா நடந்துச்சு? உன் அப்பா வந்தாரா? அவர் ஏதாவது சொன்னாரா? சொல்லு என்கிட்ட. அவரெல்லாம் என்ன எதுவுமே சொல்லலக்கா. எனக்கு புரியல கவின். அவர் பேசலனா உன்னை யாரா இவ்ளோ ஹர்ட் பண்ணது? முதல்ல நீ இப்படி எல்லாம் என் முன்னாடி பேசவே மாட்டே. சொல்லு கவின், என்ன பிரச்சனை? யார் என்ன சொன்னா? நீ உன் அப்பா சொன்னார்னா உன் மாமா கிட்ட சொல்லு. அவர் போய் எல்லாத்தையும் பாத்துப்பாரு. ஆமா கவின், அவர் ஏதாவது உன்னை திட்டினாரா, ஏதாவது சொன்னாரா, இல்ல உன்னை ஹர்ட் பண்ணாரா? ஐயோ மாமா, அவரெல்லாம் எதுவுமே பண்ணல மாமா. நான் அவரை பத்தியே யோசிக்கல மாமா. அவர் எனக்கு யாரோ மாமா. அவரு பேசினதுக்கெல்லாம் நான் ஏன் மாமா ஃபீல் பண்ண போறேன்? அவர் எனக்கு யாரோ மாமா. விடுங்க மாமா. என் மனசுக்குள்ள தோணுச்சு மாமா, அவ்வளவுதான் மாமா. எனக்கு ஏதோ 3 பேத்தையும் ஏமாத்துற மாதிரி தோணுது மாமா. என்னோட சுயநலத்துக்காக நான் பண்ணல மாமா. அப்படி அது தப்பு தானே மாமா. என் அக்கா என்ன அப்படி வளர்க்கல மாமா. ஆனா அதை எப்படி என்னால பண்ணணும்னு சொல்ல முடியல மாமா. கவின் இங்க பாரு, அந்த மகா ஏதாவது உன்னை திட்டினாளா? அவ ஏதாவது ரிட்டர்ன் பண்ணாளாடா? என்கிட்ட சொல்லு கவின். அவ ஒருத்தி மட்டும் தானக்கா நம்மள பிரிக்கணும்னு பாக்குறா. எனக்கு புரியலக்கா, அவன் ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு எனக்கு தெரியலக்கா. அவ பண்ற விஷயத்தினால அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு அவ ஏன்க்கா யோசிக்க மாட்டேங்கிறா? அவ ஏதாவது உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி பேசினாளா? ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருந்தா கூட பரவாயில்லக்கா. ஆனா ஒருத்தவங்களோட வாழ்க்கைய அழைச்சிட்டாலக்கா. அவ பண்ற சின்ன விஷயம் அடுத்தவங்களுக்கு வழி வரும்னு தெரியலக்கா அவளுக்கு. அவ பண்ற ஒவ்வொரு விஷயத்தினால அவங்களோட லைஃப்ல ஏதாவது பிரச்சனை வருமானு அவ யோசிக்க மாட்டேங்கிறாக்கா. அவ பண்றதுல அடுத்தவங்க ஏங்கா கஷ்டப்படணும்? அது ஏங்கா அவளுக்கு புரியல. உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டாளா? அவகிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன், விடு. நீ ஒன்னும் அவகிட்ட போய் பேச தேவையில்லக்கா. நீயும் மாமாவும் அவகிட்ட பேசக்கூடாது, இது என் மேல சத்தியம். ஏ கவின், என்னாச்சு உனக்கு? மாமா அவகிட்ட பேசினா பிரிக்கணும் தான் பாப்பா. அவகிட்ட பேசக்கூடாது, அவ்வளவுதான் மாமா. அவ எங்க உதவி கேட்டாலும் நீங்க போய் செய்யக்கூடாது. எனக்கு அவளை பார்க்க விருப்பம் இல்ல மாமா. விட்டுருங்க மாமா. திரும்பி அவளை ஃப்ரெண்டாவது ஏத்துக்கோன்னு சொல்லாதீங்க மாமா. எனக்கு பிடிக்கல மாமா அது. கவின் புரியுது, அழுகாத. அவ ஏதோ திரும்பி உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டான்னு எனக்கு புரியுது கவின். சரி விடு, அதை பத்தி எதுவும் பேசல, விடு. நீ ஃபீல் பண்ணாத, ஓகேவா? மாமா அவளை பத்தி இந்த வீட்டுல யாரும் பேசக்கூடாது. அவ கூடயும் பேசக்கூடாது நீங்க யாரும். அவ எங்க எந்த டைம்ல உதவி கேட்டு நின்னாலும் நீங்க செய்யக்கூடாது மாமா. வேணாம் மாமா, அவ கூட நீங்க பேசவே கூடாது மாமா. அவளை நான் மொத்தமா வெறுக்கிறேன் மாமா. அவனால இன்னொருத்தவங்களுக்கு பிரச்சனை வரும்னு அவ யோசிக்கல மாமா. அப்படிப்பட்டவ எனக்கு ஃப்ரெண்டா கூட தேவையில்லை மாமா. கவின் ஓகேடா, ஓகே விடு. அவகிட்ட நாங்க யாரும் பேசல, போதுமா? அவகிட்ட நாங்க யாரும் பேச மாட்டோம், விடு. என் தம்பி ஹர்ட் பண்ணவகிட்ட நான் ஏன்டா பேச போறேன், விடு. எனக்கு ஒண்ணுமே இல்லக்கா, நீ ஃபீல் பண்ணாத. ஓகே தான், விடு. என்ன அவ கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்க்கா. யோசிக்காம அவ செய்யற எல்லாத்தையும் அடுத்தவங்களுக்கு தான்க்கா ஹர்ட் ஆகுது. எவ்வளவு சொன்னாலும் அதை அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாக்கா. என்ன அவ காதலிச்சதெல்லாம் பிரச்சனை கிடையாதுக்கா, நான் எதுவுமே சொல்லல. அவ என்ன உண்மையா காதலிக்கிறேன்னு அவளையே ஏமாத்திட்டு இருக்காக்கா. அவ லவ் பண்றேன்னா நானும் லவ் பண்ணுமாக்கா. எனக்கு அவ மேல அந்த மாதிரி எந்த இன்ட்ரெஸ்டுமே கிடையாதுக்கா. எப்படிக்கா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம நான் அவளை லவ் பண்ணுவேன்? அவ எனக்கு ஒரு ஃப்ரெண்டா மட்டும்தான்க்கா நான் அவளை பார்த்தேன். ஆனா அவ இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியலக்கா. அவனால அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்கக்கா. சரி கவின் விடு, நீ அழுகாத கவின். நீ அழுந்தா அக்காவுக்கு ஒரு மாதிரி இருக்குடா. அழுகாத கவின்.
அவ எப்போதும் அப்படிதான் நமக்கு தெரியல. இனிமே அவ பக்கமே போவேன போதுமா? நானும் மாமாவை கூட அவளை ஃப்ரெண்டா ஏத்துக்கோன்னு கூட சொல்ல மாட்டோம், சரியா? சொல்லிடாதக்கா, உன் வாயில இருந்து அந்த வார்த்தை வந்துடக்கூடாதுக்கா. என்னால உன்னை மீறியும் எதுவும் செய்யவும் முடியாதுக்கா. தயவு செஞ்சு அவளை ஃப்ரெண்டா ஏத்துக்கோன்னு மட்டும் வாயை திறந்து சொல்லிடாதக்கா. சரிடா, நான் சொல்லல. என் தம்பியை பத்தி எனக்கு தெரியும், நான் சொல்லல, ஓகேவா? வீடு, நீ கொஞ்ச நேரம் அக்கா மடியிலே படுத்து தூங்கு. இல்ல, நான் என் ரூம்ல போய் படுத்து தூங்குறேன்க்கா. பேசாம இங்கே படுத்து தூங்கு. அங்க போனா நீ அழுந்துகிட்டே தான் இருப்ப. அக்கா மடியிலே படுத்து தூங்கு. சொன்னது மட்டும் செய். ஆமா கவின், அதான் அக்கா சொல்றல, நீ கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு, அதுக்கப்புறம் போய்ப்பியா ரூமுக்கு. கண்ணை மூடி கொஞ்ச நேரம் தூங்கு. என்ன பூபதி, என்னடா ஆச்சு உனக்கு? அவ ஏன்டா இவ்ளோ தூரம் பண்றா? இவன் தான் கஷ்டப்படுறான்னு தெரியுதுலடா. இவதான் லவ் பண்ணல, அப்புறமே ஏன்டா அவ இவ்ளோ விம்ச பண்றா இவனை? என் தம்பி அழுகிறதுக்கு காரணமே அவ ஒருத்தி மட்டும் தான்டா. அவனால எப்ப பார்த்தாலும் என் தம்பி அழுந்துட்டு தான்டா இருக்கான். இப்ப கூட பாரு எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறான். அவளை சும்மா விடுறதாவே நான் இல்லடா. என் தம்பிக்காக நான் போய் அவளை அப்ப போயிட்டு வரேனா இல்லையான்னு பாரு. வேணும்னே என் தம்பி அழுக வச்சிருக்கான், அவளை விட மாட்டேன்டா. ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாது. இல்ல பூபதி, இப்படியே விட்டனா அவ ஓவரா பண்ணுவாடா. இன்னைக்கு போய் பேசுற பேச்சுல இருக்குடா அவளுக்கு. நான் பாத்துக்கிறேன். சரி, நைட் டைம் போவேன், மார்னிங் போய்க்கலாம். அவளுக்கு எத்தனை டைம் நான் புரிய வச்சேன். நான் புரிய வச்சு அவ கண்டுக்கலடா. அவ என் தம்பி அழுக வச்சிட்டான்டா. என் தம்பி கொண்டுனா நான் எதுவா இருந்தாலும் செய்வேன். விட மாட்டேன்டா, அவளை விடவே மாட்டேன் பாரு. என் தம்பியை அழுக வைக்கிறான். என் தம்பி அழுக வச்சா நான் என்ன பண்ணுவேன்னு அவளுக்கு காட்டுறேனா இல்லையான்னு பாரு. சரி விடு. கவின், உனக்காக நான் இருக்கேன்டா, நீ அழுகாத. நான் அவளை பாத்துக்கிறேன் கவின். நீ நிம்மதியா தூங்குடா. கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டுமே இன்னும் பேசவில்லை. ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைப்பாயும் சிறு பேதை நானும், உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறுமே. என்னடா இப்படி பல்ல காட்டிட்டு இருக்க? பல்ல காட்டுறது ஒரு குத்துமாக்கா. நேத்து எங்களெல்லாம் அழுக வச்சு நீ பல்ல காட்டிட்டு இருக்கியா? நேத்தலுக வச்சு இன்னைக்கு சிரிக்க வைக்கிற. போலாமா காலேஜ்? சீக்கிரமா சீக்கிரமா போய் என்னடா பண்ண போற? படிக்க போறேன்க்கா, முக்கியமானவங்கள வேற பார்க்க போகணும். எங்களை விட உனக்கு யாரு அந்த முக்கியமானவங்க? அதுவா இது ஒரு ஸ்பெஷல், என் ஃப்ரெண்ட்ஸ் தான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லக்கா. சரி போலாமா? சரிக்கா, நீ எப்போதும் இவ்வளவு சீக்கிரம் போவானு சொல்லுவேன், இன்னைக்கு ஓகேங்கிற. அதுவா ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கடா எனக்கு. உனக்கு வேலையா? உனக்கு வேலை சரி. மாமா நமக்காக அவரும் சீக்கிரமா கிளம்பி வராரா? விட்டு தொலைடா. இப்ப என்னடா உன் பிரச்சனை? மாமாவுக்கு அவ்வளவு நல்ல மனசா? டேய், எனக்கு என்ன நல்ல மனசு இல்லன்னு சொல்றியா நீ? ஐயோ மாமா, இருக்கு மாமா, சும்மா அவ்வளவுதான். இல்லனா என்ன எப்படி மாமா வளர்த்திருப்பீங்க? ஓ, ஒன்னு வளர்க்கலன்னா எனக்கு நல்ல மனசு இல்லன்னு இருப்ப. ஆமா மாமா, அது என்னமோ உண்மைதான் மாமா. ஏதோ என்ன வளர்த்ததுக்காக நான் சொல்றேன் மாமா, அவ்வளவுதான், பொழைச்சு போங்க மாமா. பிரியா பாத்துக்கோ, உன் தம்பிக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏன் பூபதி அவனையே வம்பிழுக்கிற? ஏன் உனக்கு அவன் வம்பிழுக்கிறது உனக்கு தெரியலையா? சின்ன பையன் பூபதி, அப்படிதான் இருப்பான், விடு. சின்ன பையன் தானே, அடிச்சு திருத்துற. டேய், அடிச்சு திருத்தினாலும் திருந்த மாட்டாங்க. பாசமா சொல்லி திருந்துவா. அது இல்லாம என் தம்பி மேல கைய வச்ச உடைச்சு கையில கொடுத்துருவேன். பாத்தீங்களா மாமா, என் அக்கா உங்க கைய உடைச்சு கையில கொடுத்துருவா. அதுதானே, கையிலனா இப்படிதான் கையில கொடுப்பா. அவளோட கையில வச்சுப்பா மாமா. அவளோட கை உங்க கை மாதிரி தானே. வர வர உன் நக்கல் வேற ஏதோ பேச்சுல போகுதுடா. கேக்குற காதுக்கு சரியில்லாம போயிருக்கும் மாமா, அவ்வளவுதான். அப்படியா? நக்கல் வேற இப்ப ஓவர் ஆயிட்டு போகுது உனக்கு. எனக்கு நக்கல் ஓவர் ஆகுதா? என்ன மாமா இப்படி சொல்றீங்க? நானே ஒன்னும் தெரியாத பாப்பா, என்கிட்ட போய் இப்படி சொல்றீங்களே மாமா. உனக்கு தானே. சரிடா, மாமான்னு கூப்பிடுறதோ அக்கான்னு கூப்பிடுறதோ, ஆஹா, இது வேற எங்கேயோ போகுதுடா கவி. மாமா, நான் அப்படி கூப்பிடுற மாதிரி தெரியல. உங்களுக்கு அந்த மைண்ட் எதுக்கு தோணுது? அப்போ யார் மேல மாமா தப்பு? என்னடா திமிரா உனக்கு? ஏய், போது போது, ரெண்டு பேரும் வாய மூடுங்க. உங்க பேச்சு ரெண்டு பேத்தோட பேச்சு எங்கேயோ போயிரும் போல. காலேஜ் சீக்கிரம் போகணும்னு சொல்லி நான் கிளம்பி வெயிட் பண்ணிட்டு இருந்தா ரெண்டு பேரும் வெட்டி கதை பேசிட்டு இருக்கீங்களா? யாரு, நாங்க ரெண்டு பேரா? அமைதியா இருந்த எங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு அதானுக்கு அப்படியே விட்டு இருந்தா கூட நாங்க விட்டுருப்போம். என்னடா இது, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு என்ன சொல்றீங்க? அது இல்லக்கா, இங்க நீ இருக்கனால தானே எனக்கும் மாமாவுக்கும் சண்டை வருது. இந்த நான் இருக்கனால சண்டை வருது. அக்கா அப்படி இல்ல, நீ அப்படி புரிஞ்சுக்க கூடாது. அக்காங்கிற ஒருத்தி நீயோ, அவருக்கு பிரியான்னு ஒருத்தி நீயோ, அதனால தானக்கா சண்டை வருது. இருக்குடா, உங்க ரெண்டு பேத்துக்கும் இருக்கு. காலேஜ் போயிட்டு வந்து வச்சுக்கிறேன்டா. வர வர ரெண்டு பேத்தோட பேச்சு சரியில்லடா. சண்டை போட்டுட்டு இருப்பீங்க, நான் தடுக்க வந்தா கடைசில ஏன் மேலே போடுறீங்களா? இனிமே எவ்வளவு வேணாலும் சண்டை போட்டுங்கப்பா, நான் வர போறது கிடையாது. அக்கா, உனக்காக காலையில எந்திரிச்ச உடனே இந்த பூவப்ப பத்தியா, அதுல நான் தாங்க கிளீன் பண்ணி அவ்வளோ பூ வச்சு வச்சிருக்கேன்க்கா. அதுக்குடா நீ ஹாப்பியா இருக்கணும் தானே வச்ச. காலையிலே கடுகடுன்னு இருந்தா அதானே. நானும் உன் தம்பி எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சோம் தெரியுமா? என்ன தண்ணிக்குள்ள பூ வைக்கிறது ஒரு கஷ்டமாடா. வச்சு பாருங்க, அடுத்து யாருமே தெரியும். டேய் கவின், டெய்லியும் நான் தான் கவின் வைக்கிறேன். உனக்கு பழகிருச்சு பிரியா, நாங்க இப்பதானே வைக்கிறோம். என்ன ஐஸ் வைக்கிறதுக்காக நீங்க வச்சுட்டு என்கிட்டயே பேசிட்டு இருக்கீங்களா? நாளையில இருந்து நீங்களே வைக்க ஆரம்பிங்க. நாங்களா? இங்க நல்லா செய்ய முடியாது.
செய்றீங்க கவி, நீ செய்யற. அக்கா போட்ட உத்தரவுடா. பூபதி உனக்கும் தான். பிரியா போட்ட உத்தரவு, நீ செஞ்சுதான் ஆகுற. இதெல்லாம் ரொம்ப ஓவருக்கா. ஒரு நாள் செஞ்சா டெய்லி செய்ய வைக்கிற பத்தியா? இல்லடா, காலையில போகும்போது அவ்வளோ அழகா இருந்துச்சு. நீங்க 2 பேரும் செஞ்சீங்களா, அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஹாப்பி. நீங்க வேலை செஞ்சா சந்தோஷமா இருக்குடா. இனிமே நீங்களே செஞ்சிருங்க. அதை பார்க்கும் போதுல உங்க 2 பேத்தோட ஞாபகம் வருதுடா. அப்ப நீங்க செஞ்சீங்கன்னா ஞாபகம் வரும்ல. அப்ப மட்டும் தானே 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க செய்யுங்க. எனக்காக அதை பார்க்கும் போதுல எனக்கு ஒரு ஹாப்பியா இருக்கு. சரிக்கா, நீ ஹாப்பியா இருப்பானா நாங்க 2 பேரும் செய்யறோம். என்ன மாமா? கரெக்டா? பிரியா ஹாப்பியா இருப்பானா செய்வோம். சரி போலாமா, காலேஜுக்கு டைம் ஆயிருச்சு. டைமே ஆகல, நீ தான் சொல்ற. எனக்கு முக்கியமான வேலை இருக்குடா. அப்படி என்னன்னு முக்கியமான வேலை இருந்தா எனக்கு தெரிய மாட்டேங்குது. போலாம். சரி வாங்க போலாம். பட்டினிய கிடந்தாலும் விளக்கு பால் கொடுப்பான், பால் குடிக்கும் பிள்ளமுமா பார்த்து பசி மரம் நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவ பிடிக்க வைப்பா. என்ன வேண்டும் இனி உனக்கு, அன்னை மடியில் சொர்க்கம் இருக்கு. உன்னையும் என்னையும் படிச்சதிங்க யாருடா, தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதன்னாத்தா. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அங்கிரியில் குழைத்து செய்த மருதாணி போல வெட்கங்கள் வர வைக்கிறான். வெளியே சிரித்து நான் விளையாடினாலும் தனியே அழ வைக்கிறான். இந்த ஜீவன் இன்னும் கூட ஏன் உயிர் தாங்குது. காதல் சுகமாக